சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன்கோட்டை அருகே உள்ள பாகனேரியில் நடைபெற்ற பாரம்பரிய பொங்கல் விழாவில் 506 பேர் ஒரே நேரத்தில் பொங்கல் வைத்து புல்வநாயகி அம்மனை வழிபட்டனர். இதேபோன்று நாட்டரசன் கண்ணுடைய நாயகி திருக்கோவில் முன்பு 922 பானைகளில் பொங்கல் வைத்து பொதுமக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள மாங்குப்பம் கிராமத்தில் பொன்னியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருது விடும் விழா வெகு உற்சாகமாக நடைபெற்றது. இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காளைகளை சுற்று வட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தின் இருவேறு இடங்களில் பேருந்துக்காக காத்திருந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகளை தெரு நாய்கள் கடித்து குதறி உள்ளன. இதையடுத்து தரிகெட்டு சுற்றி திரிந்து கொண்டிருந்த 50க்கும் மேற்பட்ட தெருநாய்களை பிடித்து கால்நடை மருத்துவர்கள் தடுப்பூசி போட்டு பின்னர் விடுவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பனை தொழிலாளர்கள் பதநீர் விற்க தொடங்கியுள்ளனர். மருத்துவ குணம் கொண்ட பதநீரை வாங்கி அருந்துவதற்கு பொதுமக்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. பதநீரை மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என பனை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தில் அழுத்தம் காரணமாக மதகு ஒன்று தானாகவே திறந்து தண்ணீர் வெளியேறியது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். மதகில் ஏற்பட்ட பழுதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சரி செய்த பின்னர் தண்ணீர் வெளியேறுவது நின்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுபலாபுரத்தில் 50 விழுக்காடு கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் 23வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக அங்குள்ள மாணிக்கசாமி கோவில் அருகே நெசவாள பெண்கள் கஞ்சி உணவு சமைத்து உண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வீரப்பம்பாளையம் பகுதியில் சாந்தி என்ற கோவில் நிர்வாகியின் வீட்டில் புகுந்து 12 பவுன் நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதில் கோவிலுக்கு சொந்தமான சாமி நகைகளும் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதேபோல் கோவில்பட்டியில் உடற்கல்வி ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 25 பவுன் நகைகள் மற்றும் 55,000 ரூபாயை மர்ம நபர்கள் களவாடியுள்ளனர். இந்த 2 கொள்ளை நிகழ்வுகள் குறித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை அருகே உள்ள சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இந்த சாலை அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிற அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, எனவே இது 4 வழிச்சாலையாக அமைத்தால் கூட நன்றாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை விட்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் மதிப்பீடு கணக்கிட்டதிலே சுமார் 55 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. அது அறநிலையத்துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு நாங்கள் டெபாசிட் பண்ணிடுறோம், உடனே சாலை வேலையை ஆரம்பிங்க என்று சொல்லியிருக்கிறார்கள்.